கருவிக்கு நீ என்னது? அடிமை. மாயா காரியத்துக்கே நீ என்னது? அடிமை தான். நீ அதுக்கு முதலாளி கிடையாது. கருவிகளுக்கு நீ முதலாளி கிடையாது. அதுதான் உனக்கு முதலாளி. கருவிகள் தான் உனக்கு முதலாளியை ஒழிய நீ அதுக்கு முதலாளி இல்லை. ஏன்? மதியானம் தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? நீ அதுக்கு எஜமானன்னு சொன்னா அது என்ன செய்யணும்? 96 வருஷம் வந்து நில்லுங்க அப்படின்னா 96 பேர் வந்து நின்று பாடம் கேட்கணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு கேளியா? நான் பாட்டுக்கு போகிறேன், அவன் பாட்டுக்கு போகிறானா இல்லையா? உன் பேச்ச அவன் கேட்குறானா? கேட்க மாட்டான். ஏன்னா நீ அவனுக்கு முதலாளி கிடையாது. அவன் வந்தா நீ நல்லா கேட்டுட்டு நான் எப்படி கேட்டேன் தெரியுமா அப்படி. அவன் போயிட்டா கொஞ்சம் அசந்துட்ட நாடு தெரியுது. அப்போ நீ என்னவா இருப்ப? வியஞ்சகத்திற்கு ஆன்மா அடிமைதான். கருவிகளுக்கு ஆன்மா என்னது? அடிமைதான். அது நினைச்சாதான் நீ வேலை செய்வே ஒழிய நீ நினைக்கும் போதெல்லாம் அது வேலை செய்யாது. எப்போ? பெருமான் வினை வழி கருவிகளை அவர் இயக்குவார். நல்வினை இருந்தால் நல்ல நேரத்தில் நல்லா விளங்கும். தீவினை இருந்தால் வேண்டாததெல்லாம் நல்லா விளங்கும். இப்போ ஒன்று விளங்கணும்னாலும் யார் உணர்த்தணும்? பெருமான் உணர்த்தினா தான் இது உணரும். அப்போ உணர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லா கதையும் போய் நில்லு, அவன் கேட்டுட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு கொண்டு வந்து 96 நிறுத்தி நம்மளை தூங்க விடாமல் வச்சு அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லியா என்ன சொல்லுவார்? அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லியான்னு சொல்ல வைப்பார். நமக்கு வினை இல்லைன்னு வச்சுக்க, புரிகிற மாதிரியும் சொல்ல முடியாது. 96 இருந்தாலும் இங்கே நம்மகிட்ட புரிகிற மாதிரி சொல்ல தெரியணுமா இல்லையா? அது வராது. ஏன் வராது? வினை இல்லை. அதனால் புரிஞ்சாலும் நான் பொறுப்பு இல்லை, புரியலைனாலும் நான் பொறுப்பு இல்லை. உண்மை அதுதான். நான் நகைச்சுவைக்கு சொன்னாலும் உண்மை அதுதான். புரியுதுங்களா? நம்ம ஏதோ சிரிச்சுக்கிறத உண்மை சிரிச்சுக்கலாம். புரிஞ்சதுன்னு சொன்னாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, புரியலைனாலும் நான் பொறுப்பு இல்லை. புரியுதுங்களா ஐயா? இது என்னது? சிவசமவாதியாக கொண்டு போய் நிறுத்திக்க வேண்டியது தான். எங்கள் மேலே ரொம்ப கருணை வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க. அதனால் திருவருள் என்ன செய்யுங்க? பெருமான் தான் இயக்குகிறான். அப்போது பெத்த நிலையிலேயே கருவிகள் உனக்கு அடிமை இல்லை, நீ தான் கருவிக்கு அடிமை. அப்போ முத்தி நிலையில் திருவருளுக்கு தான் ஏன் நீ அடிமை. அதனால் திருவருள் உனக்கு கருவியாக தான் ஒன்றும் குத்தம் இல்லை. அதுதான் உனக்கு எஜமான்.